ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பர்களுக்கு வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீர்களா? தேவ கிருபையால் புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த குடும்ப துதிய ஆசீர்வதிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வழக்கு நன்றி. இந்த குடும்ப துதிய ஆசீர்வதிப்பதாக பாடுகிற பாடல், ஆராதனை, செய்தி, ஜெபம் அத்தனையும் ஆசீர்வதித்தார். 30 நிமிடம் அளவற்ற பிரசனம் காணப்படும். இயேசு கிறிஸ்து புதிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நம்மளால் இணைந்து அருமையான பாடலை பாடப்போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒருவர்தான் நமக்கு நிரந்தரம். அவரைதான் சார்ந்து வாழ வேண்டும். துன்பம், கஷ்டம், இறுக்கமான சூழ்நிலை நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழ்வது நம்ம கர்த்தர் ஆசை. அருமையான பாடல். டாக்டர் பால் தங்கியா அவர்கள் ஊழிய சபை பாடல் எல்லாம் கைத்தட்டி பாடிட்டே இருந்தது.
என்ன வரைனா துன்பமான வேளையில் கஷ்டமான நேரத்தில் நீரே என் கண்மலை, இயேசுவே உம்மையே சார்ந்திடுவேன். நான் சொல்ற 2 வரி மாத்திரம் பாடணும். துன்பமான வேலையில கஷ்டமான நேரத்துல நீதான் என் கண்மலை இயேசுவே, உண்மையே சார்ந்து. எல்லாரும் கண்ணு மூடி 2 கரங்களை உயர்த்தி நான் உண்மையே சார்ந்து, எந்த மனுஷனையோ எந்த அரசியல்வாதியோ எந்த ஊழியக்காரையோ யாரு எனக்கு சப்போர்ட் ஹெல்ப் யாரும் இல்ல, உண்மையே சார்ந்து. இன்னைக்கு யாரு சொன்ன வார்த்தை என்ன சார்ந்தது மகனே, என்னையே டிபெண்ட் பண்ணிடு. ஆசிரியர் என்னோட கத்த பேசினார். அது வந்து பாடலை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 2 வரி பார்த்து யார் கூட சேர்த்து பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து கஷ்டமான பாதையில் கழிப்பான என்னோடு இருக்கின்றாரே, அவரையே கண்மலை கோட்டை மாறாரே, எல்லாரும் கண்களை விட வலதுகரத்தை வாயிலிருந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக, ஜீவன் சுகன் பலத்திற்காக, கிருபைக்காக, தேதி 9 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார். வித்தியாசமா நடத்தினார். அவர் இஷ்டத்தின்படி நடத்தினார். ஆச்சரியமா நடத்தினார். செம்மையாய் நடத்தினார். அற்புதமாய் நடத்தினார். நேர்வழியாய் நடத்தினார். எல்லா நடத்தின என்னை நடத்தினார். அவர் நல்லவர். அவர் கிருபை என்று சந்தோஷமா கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, God,
அநேகமா நமக்கு தேவன் அநேக வரங்களை, அநேக கிஃப்ட்ஸ், அநேக நன்மைகளை செய்து இம்மட்டும் நடத்த முடியாது. நம்முடைய கேச பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சந்தோஷமா கைத்தட்டி பாடி இறைவன் நடத்த வரங்கள் நமக்கு அநேகமாய் கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இறைவன் அளித்த வரங்கள் நமக்கு அநேகமா, இறைவன் அளித்த சுகங்கள் நமக்கு அநேகமா, இறைவன் அளித்த வரங்கள் நமக்கு அநேகமா, இறைவன் அளித்த சுகங்கள் நமக்கு அநேகமா. கர்த்தரின் செயல்கள் அதிசயம் அதிசயம், கர்த்தரின் வல்லமைகள் அற்புதமே. கர்த்தரின் செயல்கள் அதிசயம் அதிசயம், கர்த்தரின் வல்லமைகள் அற்புதமே. இறைவன் அளித்த வரங்கள் நமக்கு அநேகமா, இறைவன் அளித்த சுகங்கள் நமக்கு அநேகமா, இறைவன் அளித்த வரங்கள் நமக்கு அநேகமா, இறைவன் அளித்த சுகங்கள் நமக்கு அநேகமா. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். மரித்தே ஆனால் ஏதோ சதா கால உயிரோடு இருக்கிறேன், மரித்தே ஆனால் ஏதோ நான் உயிர் தெழுந்தேன். நம்முடைய தேவன் மரணமே கூட பாதாளமே ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டு வெற்றி சிறந்த கர்த்தர் இன்னைக்கு மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவேத்தான் யோக பக்தர் சொல்ற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு தேவன் எல்லாவற்றையும் நமக்கு ஜெயத்தை தருவார். பாவத்தின் மீது, சாபத்தின் மீது, சாத்தானின் மீது, பிசாசின் மீது நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கு. எனக்கு என்ன குறை உண்டு பக்தன்? எனக்கு என்ன குறை? ஒரு குறை இல்லை. ஏதாவது குறை இருந்தால் உயிரோடு மீட்பத குறையை நிறைவாக்குவான்.
நாமம் பசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படும், பூமியில் செய்யப்படுவதாக. என் வேண்டிய இரத்தத்தை தாரும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உங்களுடைய ஆமே. நம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம தேர்தல் முகில் அவங்க இந்திய தேச ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, செழிப்புக்காக, சேமத்துக்காக, இந்த கொரோனா வைரஸ்கள் அழிக்கப்பட தேசத்தில் இயல்புடைய வர ஊரடங்கு உத்தரவு வாபஸ் பெற சபைகளால் திறக்கப்பட எழுப்புவதற்காக முகில் ஜெபம் பண்ணுறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மதிய வேளையில் ஆண்டவரே, இந்த குடும்ப ஆராதனையில் நாங்கள் அனைவரும் ஒரு மனதோடு தேசத்திற்காக நீர் வர செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நாங்கள் அனைவரும் ஆண்டவர் ஒரு மனதோடு எங்கள் தேசத்துக்காய் வருகிறோம். அப்பா, தேசத்தில் இப்பொழுது காணப்படுகிற இந்த கொள்ளை நோயின் தீவிரம் முற்றிலுமாக குறைக்கப்பட்டு, ஆண்டவரை படிப்படியாக இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரை நீர் ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு நீர் மறுமலர்ச்சி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ மக்களும் அறியாத ஆண்டவரை மக்கள் ஆண்டவரை பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவர், அவர்கள் அனைவரும் ஆண்டவர் நீங்களே ஆண்டவர் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக தேசத்தின் மேல் ஆண்டவர் இப்போது இருக்கிற அந்த கொரோனா நோயை முழுவதும் அழித்து போட்டு எங்கள் தேசத்திற்கு நீர் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ மக்கள் இந்த கொடிய நோயினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் இந்த கொடிய நோயினால் ஆண்டவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அனைவருக்கும் நீர் ஒரு பரிபூர்ண ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆண்டவர் நீர் இந்த தேசத்துக்கு ஆண்டவரை நீர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், தேசத்தில் காணப்படுகிற இப்பொழுது ஆண்டவர் கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை முற்றிலுமாய் மாற்றி போட்டு எங்கள் தேசத்திற்கு நீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரை நீர் ஆண்டவர் பக்கமாய் திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் நக்கிலி ஆண்டவரை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்திய தேசம் எல்லாம் முழுவதும் ஆண்டவரை பட்டி தொட்டி பட்டணம் எங்கும் தீவுகள் தோறும் எங்கள் தேசம் முழுவதும் எங்கள் எல்லைகள் எங்கிலும் ஆண்டவரை எழுப்புதல் நக்கினி பற்றி எறியும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகள் மீதும் எழுப்புதல் நக்கினி பற்றி எறியும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை முழுவதும் நீரே உண்மையான இரட்சகர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக, நீரே உண்மையான தெய்வம், நீரே உண்மையான கடவுள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு எழுப்புதல் நக்கினி ஒவ்வொரு மக்களின் மேல் ஆண்டவர் இறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடும். அப்படி ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புகிறேன். ஆண்டவர், ராஜாக்களுக்கு நீர் ஞானத்தை அருள்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்கிறார். அதன்படி ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு ஆண்டவரை அரசு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டவரை தலைவருக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய பாதையில செவ்வையான பாதையில் அவர் நடத்தி ஆண்டவரை சரியான பாதையில் இந்திய மக்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே அவருக்கு ஞானத்தை அருளுங்க. நீரே உங்களுடைய பாதையில வழிநடத்தி செல்லுங்க. ஒவ்வொரு ஊழியக்காருக்காக ஜெபிக்கிறேன். அப்ப இன்னும் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க உமக்கு என்று உடைய ராஜ்யத்தை என்று ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் ஒரு ஆண்டவரை மாற்றத்தை கொடுக்க போறதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். சால் துதிக்கான மகிமையத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்டு தேசத்தோட பெரிய எழுப்புதலையும் மாற்றத்தையும் பின்மாறி விட்டு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வருவோம் நமக்கு சிப்பாக்கிட்ட கத்திர செய்ய வளர்வார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. God is good. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். God will never forsake us. அவர் மாதிரி நல்லவர் ஒருவரும் இல்லை. There is no one good like God. அவர் நாம் நம்பி இருக்கிறவர் நம்ம ஒரு நாள் கைவிட When we trust God, He will never forsake us. தேவ சமூகத்தில் காலையில ஜெபம் பண்ணும்போது When I was praying in the presence of the Lord in the morning, ஆண்டவரே, நீங்க என்ன வார்த்தை நான் பேச வேண்டும் என்று கேட்டபொழுது I asked God, Lord, what should I teach them today? தேவத்தில் அருமையான வசனத்தை He காண்பித்தார். showed me a beautiful verse. உன்னத பாட்டின் புஸ்தகம் Book of Song of Solomon, 8ஆம் அதிகாரம் chapter 8, 5ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். verse 5, the first part. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? Who is this coming up from the wilderness, leaning on a beloved? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு Leaning on a beloved. வனாந்தரத்தில் வருகிற இவள் யார்? Who is that coming from the wilderness? அங்கு There, மணவாட்டியை குறித்து எழுதப்படுகிறது. it's written about the bride. வனாந்தரத்தில் வருகிறாளாம். She's coming from the wilderness, ஆனா நேசர் மேல் சார்ந்து வருகிறாளாம். but she's leaning on her beloved. இது ரொம்ப எடுத்த வார்த்தை. The word which touched me, நேசர் மேல் சார்ந்து கொண்டு. she was leaning on her beloved. இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, What is the meaning? நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் We விரும்புகிறார். should lead our life depending Jesus Christ. கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். We should depend God and live our lives. எந்த நபரையும் சார்ந்து We வாழக்கூடாது. should not depend anyone in this world. எந்த அரசியல்வாதியை சார்ந்து We should வாழக்கூடாது. not depend ministers or MLAs. எந்த பொருட்களையும் சார்ந்து We வாழக்கூடாது. should not depend the homely things.
எனக்கு இந்த பொருள் இருக்கு அது போதும் அதை வச்சு நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லக்கூடாது. Don't say that I have this thing, I live with this. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வீடு இருக்கு அந்த வீடு இருக்கு அது போதும் இருக்கு அதை வச்சு நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லக்கூடாது. For example, I have a house, I will live with it. No, I don't want anything else. எனக்கு இந்த அளவுக்கு வருமானம் வருகிறது அது போதும் வருமானத்தை சார்ந்து இருக்கணும். I get this much of income, I live in this income. Don't depend the income. எனக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறாரு அவர மாதிரி ஒருத்தர் இல்ல அப்பா 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 அவரை சார்ந்து வாழணும்னு I சொல்லக்கூடாது. have a particular person, there's no one special like him. I'll just live with him, I'll depend நான் him. தீர்க்கதரிசனமா சொல்றேன் எதை சார்ந்து கொள்றாயோ அதை ஆண்டவர் உனக்கு பிடிக்க விடுவார். I'm prophesying in the name of the Lord. If you depend anything, just God will trash it out. ஏதாவது நபரை சார்ந்து தான் நபரை காலி பண்றார். If you depend a person, God will just take him out. ஏதாவது ஒரு பொருளையோ பணத்தை அந்த பிடிக்க விடுவார். If you depend any income or money, God will just put it out. சகோதரி நேத்து போன் பண்ணாங்க. A woman called me yesterday. திடீர்னு 30,000 பென்ஷன் போய் அக்கவுண்ட்ல பாப்பாங்க பென்ஷன். Every month at 30th she gonna check pension. ஆனா இந்த மாதிரி ஹாஃப் பென்ஷன் ஹாஃப். But today this month she only got the half pension. எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. She don't know why she got it. பென்ஷன் ஆகுங்க பார்த்தா பென்ஷன் ஆகுது பூட்டி இருக்கு. But pension office is closed. She went to the pension office. ஊரடங்கு விஷயமாக அரசு துறை அதிகாரிகள் எல்லாம் வேலையாட்கள் எல்லாம் 30 வேலை வீரர்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. Because of lockdown, all the government offices has been closed. இப்ப நமக்கு எதனால பென்ஷன் குறைஞ்சின்னு தெரியல. She don't know. She didn't check because of the lockdown why the pension was. ஆனா பென்ஷன் குறைஞ்சிச்சு. But pension became less. நான் சொல்றேன். I'm telling you. எது வேணா நம்ம விட்டு போய்டும். Everything can leave us. ஆனா கர்த்தர் போக மாட்டாரு. But God won't leave us. இயேசு போக மாட்டாரு. Jesus won't leave us. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. You should depend Jesus. இங்க சொல்றாரு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார் நேசரை சார்ந்து கொண்டு வருகிறார். Here he is telling who is it coming up from the wilderness but she's leaning on her beloved. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. Depend on Jesus. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. Depend on God. அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. Depend on His அவருடைய promises. வல்லமையை சார்ந்து கொள்ளுங்க. Lean on His power. ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். He'll never forsake you. ஒரு நாள் விட்டு விலக He'll மாட்டார். never forsake you. அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். He'll bless you and He'll honor you. இன்னைக்கு செய்தி தலைப்பு Today my sermon's topic. ஒரு தேவ பிள்ளை நேசரை கர்த்தரை இயேசுவை சார்ந்து கொண்டால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? If the children of God depend and lean on Jesus, what are the blessings they'll get? நம்பர் 1 முதலாவதாக Number 1, 8ஆம் அதிகாரம் chapter 8, முதல் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். verses 1, the last part. என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். No one would despise me. கடைசி வரை சொல்றாரு என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். Last line is said is told like this, no one will despise me. இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன் நீங்க இயேசுவை சார்ந்து கொண்டால் கர்த்தரை சார்ந்து கொண்டால் அவருடைய வல்லமையை சார்ந்து கொண்டால் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டால் அவரையே சார்ந்து வாழணும் ஒருவரும் உன்னை நிந்திக்க I'm மாட்டார். telling you in the name of Lord, if Yes. you believe your promise, if you lean on Jesus, if you depend only God, no one will despise you. யாரும் உன்னை நிந்திக்க மாட்டார்கள். No one will despise உன்னை you. நிந்திக்க எழும்பும் நபர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God will see those who despise you and He will give answer to them. ஒருவேளை யாராவது எழும்பி நிந்தித்தால் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றி If கொடுப்பார். suppose someone despise you or criticize you, God will change that into good things. யாராவது எழும்பி உன்னை நிந்தித்த கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பார். God will change it a blessing if someone despises you. ஆசாராக யாரும் உன்னை நிந்திக்க முடியாது. No one will despise you. ஆண்டவரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். God will do His fight. ஆண்டவரே உனக்காக பேசுவார். God will fight for you. ஆண்டவரே உனக்காக வழக்காடுவார். God will be on your யார் side. பிள்ளை என்ன சார்ந்து இருக்குது என்று God வைராக்கியம் will கொள்வார். say that He'll just take His right, saying that this is my child, she's depending on me. நம்பர் 1 So number 1, நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒருவரும் when நிந்திக்க you மாட்டார். depend and lean on Jesus, no one will criticize you, no one will despise you. இரண்டாவதாக Secondly, அதே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாத்தீங்கன்னு same சொன்னா chapter 8 verses 10. நான் மதில்தான், என் ஸ்தானங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். I am a wall and my breasts are like towers. Thus I have become in His eyes like one bringing அந்த contentment. கடைசி வரி சொல்கிறது The last line says, அவருடைய கண்களில் கடாட்சம் பெறல் ஆனேன். I have become in His eyes like one bringing contentment. இரண்டாவது சொல்றாரு Secondly, he says, நான் அவரை சார்ந்து இருக்கும் பொழுது when I depend on Him, அவரை பற்றிக் கொள்ளும் பொழுது when I catch hold of Him, அவரிடத்தில் கடாட்சம் பெற்று I will have favor in His eyes. அப்ப இரண்டாவது ஆண்டு சொல்றாரு So secondly, God நீங்க says, கர்த்தரை சார்ந்து கொண்டால் if you depend on Jesus, அவருடைய குமாரன் இயேசுவை சார்ந்து if you கொண்டால் lean on Son of God, அழைப்பிலே
பரிசுத்தாவியை உறுதியாய் பற்றிக்கொண்டால், if you catch hold of the Holy அவர் Spirit, கொடுத்த வாக்குத்தை உறுதியாய் if you பற்றிக்கொண்டால், catch hold of His promises, வார்த்தைகளை உறுதியாய் if you catch hold tightly on His words, அவர் உன்னை கடாட்சம் வைப்பார். God will do favor for you. கடாட்சம் என்று சொன்னால் Favor means சாதகமாக செயல்படுவார். He'll just be on your side. நீ விரும்புகிறபடி செயல்படுவார். He'll do whatever you desire. In Bible it is written God had favor on Sarah. எலிசபெத் மேல் கர்த்தர் கடாட்சித்து, God had favor on Elizabeth. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கடாட்சித்து, God had favor on அப்ப Israelites. கடாட்சித்து என்று சொன்னால் So having favor means உனக்கு சாதகமா He'll இருப்பார். abide you. நீ எதிர்பாராமலே செயல்படுவார். He'll just do whatever நீ you want. ஆசைப்படாமலே செயல்படுவார். He'll do whatever you இந்த expect. பிள்ளை என்ன சார்ந்திருக்க? He'll say that this child is இந்த depending பிள்ளை on me. என்ன நம்பி வந்திருக்க? This child is trusting ஐயோ me. பாவம் யார் இல்ல என்னையே பற்றி கொடுச்சு. She has no one. She's depending on me. அவர் உன்மேல் கடாட்சிப்பார். So he'll have favor on you. முதலாவதாக Firstly, ஒரு நிந்திக்க விட he'll மாட்டார். never let people to despise you. இரண்டாவது உன்மேல் கடாட்சிப்பார். Secondly, he'll have favor on you. கடைசியாக Finally, ரொம்ப என்னை இழுத்த வார்த்தை the word which touched me most மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். was 3. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். இந்த கடைசி ஒரு எடுத்தது அவருடைய வலது கை என்னை அணைக்கும். His left arm is under my head and his right hand embraces me. The last line touched me. அந்த கடைசி வார்த்தை The last word, அவருடைய வலது கை என்னை அணைத்துக் கொள்ளும். his right arm embraces me. இப்படி சொல்லுகிறேன். மூன்றாவது அரவணைப்பார். I'm telling like this. Thirdly, he will console us. உன்னை அரவணைப்பார். He will console உன் you. குடும்பத்தை He will அரவணைப்பார். console your உன் family. பிள்ளைகளை He will அரவணைப்பார். console your உன் children. வேலையை அரவணைப்பார். He will console your church. யார் உன்னை அரவணைக்கிறான் இல்லையோ, யார் உன்னை சேர்க்கிறான் இல்லையோ, யார் உன்னை கண்டுக்கிறான், கர்த்தர் உன்னை அரவணைப்பார். No one may be there to console you. No one may be there to be with you. But Jesus will console you. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய நேசம். That is our beloved. அதுவேதான் சொல்ல அவரை சார்ந்து கொள்ளும். That's why she's telling me, leaning on அந்த him. பாட்டு பாடினேன். That's why I sang this எல்லாத்துக்கும் song. எனக்கு கூட சேர்ந்து ஒரு அடி பாடணும். Please sing with me நான் சொல்ற again. வரியை கொஞ்சம் கவனிங்க. Listen to the words I'm telling. துன்பமான வேலையே, When I'm in a troubled situation, கஷ்டமான when I'm வேலையே, in difficult times, இயேசுதான் எனக்கு கண்மலை. only Jesus is my rock. அவரையே நான் சார்ந்து I கொள்வேன். only depend on him. அவர்தான் எனக்கு ஆசீர்வதிக்கிறார். He's the only God who will bless ரெண்டு me. வரி மாத்திரம் பாடணும். Please sing only the 2 lines. அவரையே சார்ந்து கொண்டு கண்ணை மூடி ரெண்டு கரை உயர்த்தி பாடணும். When the line comes, I'll depend only on you. Please close your eyes. Raise up your hands. ஒரு கை அல்ல, Not only one hand. ரெண்டு கரங்களை உயர்த்தி I want you to raise the 2 hands. கண்ணை மூடி Close your eyes. அர்ப்பணித்து Please submit yourselves. ஏன் கண்மலை Say that only you're my rock. உண்மையே சார். I'll depend only on you. பாடுவோம். துன்பமான வேளையில், இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில், கனிப்பான வேளையில், துன்பமான வேளையில், இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில், கனிப்பான வேளையில், நேசம் என்னோடு இருக்கின்றாரே. அவரே கண்மலை, என் கோட்டை மானாரே. அவரை நான் இன்னும் சார்ந்திடுவேன். அவரே சார்ந்திடுவேன். அவரை நான் இன்னும் சார்ந்திடுவேன். அவரை நான் இன்னும் சார்ந்திடுவேன். எந்த நபரையும் சார்ந்திருப்ப அந்த நபரை கர்த்தர் காலி பண்ணுவார். Don't depend anyone. God will not leave them with you. எந்த பொருட்களை சார்ந்த அந்த பொருட்களை பிடித்துக் கொள்வார். God will just get away the things which you depend on. என்கிட்ட நகை இருக்கு, Don't tell I have jewels. நகையை பிடிக்கிட்டு போடுவான். God will just take away the jewels from எனக்கு you. வீடு இருக்கு, I have a house. வீடு காலி பண்ணுவாரு. God will just take the house எனக்கு from இந்த you. வருமானம் வருது, I just get the income. வருமானத்தை குறைத்து விடுவார். God will less the income. நாம் அவரே சார்ந்து We should depend only Jesus. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். He'll bless us. விசேஷமாக இந்த கொடூரமான கொரோனா வியாதி பரவி பஞ்சம் யுத்தம் தேசத்திலே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு Especially in the last days where the coronavirus is spreading,
சமயத்துல நீங்க சொல்ற ஒரே வார்த்தை நேசரே In சார். this time, you should tell the only word, I just depend on my beloved. ஆண்டவர் தான் எனக்கு நம்பிக்கை. Only God is my trust. அவரே சார். I depend only Jesus. பிரார்த்தனை செய்வோம். Let us pray. பரலோக பிதாவே, My loving Heavenly Father, அருமையான மதியான வேளையிலே thank you for this wonderful நீ afternoon. கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for the lesson you have taught us. வனாந்திரத்து வருகிற இவர் யார்? Who is it coming up from the wilderness? நேசரை சார்ந்து She is கொண்டிருக்கிறாளே. leaning on a beloved. நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ Help us to lean only எனக்கு you. உதவி செய்யும். Help us. உலக பிரகாரமான காலத்துக்கு நம்பிக்கை விட்டுவிட எனக்கு அனுக்கிரக செய்யும். Please help us to leave the trust and believe on the worldly things. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் I'm ஜெபிக்கிறேன். praying for those watching this online program. ஒவ்வொரு பிள்ளையும் உண்மை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்க உதவி Let செய்யும். everyone take a decision that they only depend on you. அவர்களை ஆசீர்வதியும். Bless them. அவருடைய தேவையை சந்தியும். Meet all their needs. அவருடைய துன்பத்தை மாற்றும். Change their difficult அவருடைய times. கஷ்டத்தை நீக்கும். Change their worries. ஆசீர்வதி. Bless them. உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். Help them to depend on you. இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. In Master's name of the Lord and Savior Jesus Christ. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். Amen. பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் இன்றும் என்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையுடைய பூலோகத்தில் வருகிற வரைக்கும் ஒவ்வொருவரும் இருக்க கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல ஊழியம் மறவாது. God bless you. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள்.